டேய் விக்கி, என்னடி? விக்கி ஒரு ஹெல்ப். என்ன மேட்ரு? சண்டேக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். நிக்கிதா வேற கால் பண்ணிட்டே இருக்கா. என்ன ப்ராஜெக்ட்? தெளிவாக சொல்லு. ஆப் டெவலப்மெண்ட்ரா. சரி. ஒரு சின்ன டவுட்டு தான். நீ தான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். நான் அந்த ஃபீல்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேற எவனாவது ஆள் இருந்தால் பாரு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. என்னடி புஸ் அண்ணன்ற சார் சாருன்ற? சரி, எப்போ அவ இங்கே வருவா? அவ இங்க வரல. அப்புறம் நீ தான் அவ வீட்டுக்கு போகணும். என்னது? நான் அவ வீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது, சான்ஸே இல்லை. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவ வீட்டில் யாருமே இல்லை, போயிட்டு வந்துடுண்ணா. அவன் வீட்டில் வேற யாருமே இல்லையா? நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது என்னால் முடியாது. நீ கூட வா. இங்க பாரு, வா இங்க பாரு பாரு. தூக்க கூட முடியல. நைட்டு பைக் ஸ்டாண்ட் போடும்போது காலில் நகம் பேந்துருச்சு. இதை வச்சுட்டு எப்படா வர முடியும் உன் கூட? சரிடி, உனக்கு அவனை போயிட்டு வரேன். சீன் போடாத. ஏய், என்ன சொன்ன? ஆ, சீக்கிரம் போயிட்டு வர சொன்னேன்டா. காதல் விழுந்துச்சு. சரி சரி, கிளம்பு கிளம்பு. நிகிதா, நிகிதா. விக்கி, நீங்களா? ஆக்சுவலி உங்க சிஸ்டர் ஸ்வேதா தான் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. நான் என் உள் மனசு சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. தோணும். சரி, நான் வரலாமா? வாங்க. ஆமா, அப்பா எங்க? அப்பா திருப்பதி போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். ஓகே. என்ன எரன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஸ்வேதா சொல்லியிருந்தா எரர் இருக்குன்னு. கோடிங் எரர்ல கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க. போட்டாச்சு பாருங்க. ஓகே. இந்த ஃபைலில் எந்த லைன் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்களேன். ஆமா, இந்த லைன் 24ல சரி, டிஸ்பிளே மறைக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, என் வேலையை பார்க்குறேன். சரி. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஷை டைப். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி வேலை பார்க்குறது? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கறேன். ம் ஓகே, டன். ஃபைல் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எரர் எல்லாம் கிளியர் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ வந்த வேலை முடிஞ்சிட்டு. என்னங்க அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டீங்க? ஏங்க, நான் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டுங்க. ஓகே, டன். நான் கிளம்புறேன். விக்கி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. கொஞ்சம் மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக பேசணும். அப்போது இப்போதைக்கு என்னை விடுற மாதிரி தெரியல. சரி, வெயிட் பண்ணுறேன்.
விக்கி ஏய் ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொன்னேன், என்ன? எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. நான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். ஆனால் என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. இது அஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், லவ்வாகவும் இருக்கலாம், எனக்கே புரியல. சின்ன வயசுலேருந்து ரொம்ப தனிமையிலே வளர்ந்துட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அந்த நாளை என்னோட லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். எனக்கு உங்கள் ஃபேமிலி வேணும். ஹேய், உன்கிட்ட தான் விக்கி பேசிட்டு இருக்கேன், அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பர்டிகுலரா நீங்க என்னோட லைஃப்ல வேணும். என்ன பிடிச்சிருக்கா இல்லையா விக்கி உனக்கு? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா விக்கி உனக்கு? விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எங்க போலாம்? நீ எங்க கூப்பிட்டாலும் உன் கூட வருவேன். ஏய் பொண்டாட்டி, கொஞ்சம் சிரிடி. சீக்கிரமே நம்ம வீட்ல பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். ரெடியாரு? ஓப்பன் பண்றதுன்னு தெரியலையே. நம்ம பேசணும்னு சொன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சொல்லி தெரியலையே. டேய், டேய் மவனே, என்னப்பா? வாடா இங்க. என்ன பா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. லவ் மேட்ரு தானே? எப்படிப்பா கரெக்டாக கெஸ் பண்ண? டேய், உன் வயசுல நீ பார்க்காதோட நான் பார்க்க போறேன். நிக்கிதா தானே? உனக்கு தெரிஞ்சு போச்சா? யாரு? ஸ்வேதா தானே சொன்னா? அவன் எங்கடா சொன்னா? அன்னைக்கு மொட்டை மாடியில் அவளை பிடிச்சப்போ அப்போ நானும் உங்கள் அம்மாவும் அப்போவே முடிவு பண்ணிட்டோம், அவள் தான் நம்ம வீட்டு மருமகன்னு. நீ ரொம்ப அழகா இருக்கடா, நல்ல பொண்ணுடா, விட்டுறாதடா. பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை. கல்யாணம் பண்ண அவளை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் அவங்க வீட்டில் தான்ப்பா எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. நீ அப்பா தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? எங்கள் விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா. ஆமாண்டா. டேய், உன்ன மாதிரியே நானும் எங்கள் அப்பா கிட்ட தைரியமாக போய் சொல்லியிருந்தேன்னா மாறி இருக்கா. என்ன பண்ண சொல்கிறேன்? என்னப்பா சொல்கிறேன்? புதுசாக ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது, அம்மாவுக்கு தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு, தெளிவாக சொல்லு. ஆமாண்டா. டேய், என் வாழ்க்கையில் வசந்த காலம்னா நான் காலேஜ் படிக்கும் போது. நிறுத்து. உன் காலேஜ் லைஃபா? நீ எங்கே காலேஜ் போன? காலேஜ் பேப்பர் போட்டு தானே போனேன். டேய், நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்போ தான் ஓன் ட்ராக்கை நான் கிளியர் பண்ணுவேன், பார்த்துக்கோ. எல்லாம் என் நேரம். சரி சொல்லு, கேட்குறேன். டேய், காலேஜில் நான் அவ்வளோ சேர்ந்து நடக்கும்போது இந்த காலேஜே எங்களை பார்க்குண்டா. ஓ, அவ்வளோ கேவலமான ஜோடிகள் வந்துருக்கீங்களோ? அதான் பார்த்துருப்பாங்க. டேய், நான் சொல்கிறேன், நிறுத்துறேன்டா. அப்புறம் கோச்சிக்காத, சும்மா கலாச்சேன். சொல்லு கேட்குறேன். நல்லா சண்டை போயிட்டு இருந்தது எங்கள் லைஃப். அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்ட நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். உடனே அவங்க அப்பா இந்த மாதிரி பையனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன்னு அந்த பொண்ணு ஹவுஸ் ஹோல்ட் பண்ணி வச்சு எங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டான். அதோட போச்சுடா.
வாழ்க்கையே சோகமாக போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே இல்லைன்னு நினைக்கும்போது உங்கள் அம்மாவை பார்த்துட்டேன். எங்கள் அப்பா பண்ண நல்ல காரியம் உங்கள் அம்மாவை என்னை கல்யாணம் பண்ணி வச்சது. உங்கள் அம்மா என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமாடா. அதனால தான் அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன். டேய், வாழ்க்கையில் யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே முடியாதுடா. உன் ஃபர்ஸ்ட் லவ்வை அப்பா நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். அப்பா நான் இருக்கேன்டா. தேங்க்ஸ்ப்பா.